ஹாய், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பரிசுக்கான கேள்வி காத்திருக்கு. மயில் மாணிக்கம் விதை போட்டு வச்சுருந்தேன். விதைகள் செடிகளாயிருச்சு. அதை பெரிய தொட்டியில் ரீபாட் பண்ணுற வேலை தான் இப்போது நீங்கள் பார்க்குறீங்க. அதே தொட்டிலேயே மார்னிங் க்ளோரி விதையும் போட்டு விட்டாச்சு. 2 பூக்களும் மாறி மாறி வரும்போது பார்க்குறக்கு அழகாக இருக்குமேன்னு ஆன்லைனில் வாங்கின பிளான்ட்ஸோட அன்பாக்சிங் வீடியோ தான் இது. இதில் எத்தனை செடிகள் இருக்குது, என்னென்ன செடிகள் இருக்குது, கரெக்டாக கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள். கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு பரிசு காத்திருக்கு. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த சிகப்பு மருதாணி கிடச்சிருச்சு. அது பெரிய டப்பில் நட்டும் வச்சாச்சு. சரிங்களா, நான் போடுறேன். ஆமாம், இந்த என்ன ஆட்டம் ஆடுறா. விஷம் கயிறு வச்சு கட்டிடலாமா? கொஞ்சம் பெருசாக வருதா? புரியுதா உனக்கு சொல்கிறது? அந்த கத்திரிக்காய் பாரு அப்படியே உட்காந்துருக்கு. இது தொப்பி கத்திரிக்காய் நாற்று விதை போட்டிருந்தேன், முளைச்சிருச்சு. அதையும் எடுத்து பாட்டிங் பண்ணியாச்சு. எந்த செடியில் ஒன்று வச்சு விட்றாங்க? மருதாணி செடி இருக்குல்ல, நல்ல மெல்ல செடிக்கு வலிக்கும். இல்லை, இவனுங்களுக்குலாம் வலிக்கத்தான் செய்யும். அடமலையே தாங்குவானுங்க இவனுங்கெல்லாம். இது கஸ்தூரி வெண்டை நாற்று, அதையும் பாட்டிங் பண்ணியாச்சு. திரும்பவும் சொல்கிறேன், நிறைய கேள்விகள் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கரெக்டான பதிலை சொல்லுங்கள். ஆன் பண்ணிட்டியா? குட்டி டப்பாவில் பாலக்கீரை விதை போட்டு வச்சுருந்தேன், அது வளர்ந்துருச்சு. அதையும் எடுத்து பெரிய பாட்டில் ரீபாட்டிங் பண்ணியாச்சு. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சமையலுக்காக வாங்கிட்டு அதில் இருக்கிற தண்டுகளை ஊனி வச்சுருந்தேன். அது நல்லா வந்துருச்சு. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் கடையில் வாங்கும்போது பொன்னாங்கண்ணி கீரையில் முள் எதுவும் இல்லை. நான் ஊனி வச்ச பின்னாடி அந்த வெள்ளை கலர் பூ இருக்குது இல்லையா, அது முள் மாதிரி சுருக்குன்னு குத்துது. ஒரு மாதிரி படர்ந்து வளருது, நேராக ஸ்ட்ரைட்டாக வளர மாட்டேங்குது. உங்களுக்கு யாராவது ஏன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சுக்குட்டி கீரையில் 2 பழம் வந்துருக்குது. அதையும் எடுத்து விதைக்காக போட்டு விட்டுட்டேன். இப்போது பரிசுக்கான கேள்வி. கரெக்டாக பதில் சொல்கிற ஒருத்தருக்கு 200 கிராம் லோஹா பாத் பவுடர் கிஃப்டாக வரும். 3வது பார்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு நட்ட செடி என்ன, அதில் எத்தனை கரண்டி மண் போட்டாங்க. எப்பொழுதுமே டப்பில் இடம் இருந்தால் அதை காலியாக விடுறதில்ல, வேறு ஏதாவது ஒரு செடியை நட்டு வச்சிடுறேன். பொன்னாங்கண்ணி கீரை 2-3 கட்டிங்ஸ் எடுத்து இந்த டப்பில் நட்டு வச்சாச்சு. இதோட வீடியோவை என் பண்ணிக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா லோஹா விலாக்ஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங். பாய்.